புதிய தலைமுறை அறக்கட்டளையின் தொழில் முனைவோரின் வளர்ச்சி பயணம் 2026 நிகழ்ச்சி பிப்ரவரி 21ஆம் நாள் நடைபெற்றது. புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய உயரங்கள் என்ற இலக்குடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி காட்டாங்குளத்தூர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண்மை பள்ளியில் உலக புகழ்பெற்ற மேலாண்மை சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் பீட்டர் ட்ரக்கரின் பெயரால் அமைந்த அரங்கில் நடைபெற்றது. நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தங்கள் பொருள்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். 200க்கும் மேற்பட்ட தொழில் ஆர்வலர்கள் கற்கும் நோக்கில் கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சியில் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு முக்கிய தலைப்புகளில் நிபுணர்கள் உரையாற்றினர். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் திட்டங்கள் பிரிவு பொது மேலாளர் சுரேஷ் கண்ணனின் வரவேற்புரையோடு தொடங்கிய காலை அமர்வில் செயலாளர் வே வெங்கடகிரி நோக்க உரை ஆற்றினார். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இன்னைக்கு கஷ்டம். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு எவன் முன்னாடி வராங்களோ அவங்க ஒரு நல்ல தொழில் முனைவராக வர முடியும். ஸோ அதனால அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பாலமாக இந்த ISRB மன்றம் செயல்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. நீங்க எடுத்து செல்ற ஒரு சிறிய மாற்றங்களும் பெரிய வெற்றியை உருவாக்கும். தன்னம்பிக்கை, திட்டமிடல், தொடர்ந்து கற்றல் மற்றும் உறுதியான விடாமுயற்சி, இதுதான் உங்களோட வெற்றிக்கான 4 மந்திரங்கள். இங்கிருந்து நீங்கள் உற்சாகத்துடனும் புதிய இலக்குகளுடனும் வலுவான தொடர்புகளுடன் திரும்பி செல்ல வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளை என்றது மக்களுக்காக சமூக நலம் செய்யும் களப்பணியாற்றும் ஒரு தொண்டு நிறுவனம். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய கோட் ஒன்று, தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் குளோரியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். இந்தியாவின் எதிர்காலம் அதன் பெருமைமிக்க கடந்த காலத்தை விட ஒளிமயமாக உள்ளது அப்படின்னு. ஸோ கடந்த காலத்து பெருமையும் விட்டு கொடுக்காம எதிர்காலத்து கனவுகளையும் நாம எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு இந்த தளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சிவசக்தி ஹெர்பல்ஸ் நிறுவன உரிமையாளர் உமா மகேஸ்வரி மற்றும் வாட்டர் கேலரி இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விக்ரம் ஆகியோர் உரையாற்றினர். ஃபர்ஸ்ட் சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை ஸ்ரீகாய் பொடி, ஹேர் ஆயில், அந்த மாதிரி ஆரம்பிச்சு நாங்கள் ஸ்டால் போடும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் இதில் கொண்டு வந்து ஒரு 5 வகையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 20-25 வகை இட்லி பொடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் தேவை, நான் ஒரு பொருளை சேல் பண்ணாம ஒரு ப்ராடக்ட்கான சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். அப்போ ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மழை நீரை எப்படி சேகரிச்சு அதை நம்மளால 365 நாள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் டிரைவ் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டும் இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா. சிட்டி யூனியன் வங்கியின் மேற்கு தாம்பரம் கிளையின் மூத்த தலைவர் பழனியப்பன் தொடக்க உரை ஆற்றினார். பெரும்பாலும் அவங்க சந்திக்கிற முதல் தடை கேபிட்டல். முதல்ல தேவை ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு மூலதனம் தேவையா இருக்கும். அது சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாராலையும் எடுத்த உடனே கொண்டு வர முடியாதுன்னு இருந்தது. ஆரம்ப காலங்கள்ல வங்கித்துறைக்கு லோனுன்னு போனுச்சுன்னா கொலட்டல் செக்யூரிட்டி வேணும், உங்களுக்கு இது சார்ந்த அனுபவம் என்ன இருக்கும், நிறைய கேள்விகள், நிறைய தடைகளை தாண்டி வர மாதிரி இருந்தது. பட் இப்போ கல்ச்சர் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. உங்ககிட்ட ஐடியா இருக்கு, நீங்க பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா பேங்க் உங்களை தேடி வந்துடும். இன்னைக்கு அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்துருச்சு. அடுத்த அமர்வில் அறக்கட்டளையின் ஊடக பிரிவு பொது மேலாளர் வேங்கட பிரகாஷ் சிறப்புரை ஆற்றினார். எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு சொல் அல்லது ஒரு வரியோடு தான் நாம் கிளம்புவோம். நீங்கள் எடுத்துச் செல்வதற்காக நான் தரும் அந்த ஒற்றை வரி, நாம் சிலருக்கு அறிவுரை சொல்லும் போது நமக்கு கிடைக்கும் அந்த வரிதான். உங்க வேலையை மட்டும் பாருங்க. கேட்பதற்கு கடினமாக இருக்கும், அதையே நான் அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். விளக்குகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும். ஆம், நான் என் வேலையைத்தான் செய்கிறேன். என் வேலை என்பது என் தொழில் அல்ல. உங்கள் தொழில் முழுமைக்கும் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது அவற்றில் ஒரு வேலையைத்தான். அடுத்து தொழில் முனைவோருக்கான நிதி மற்றும் திட்ட தெளிவு குறித்து தலைமை விருந்தினர் டான்ஸ்டியா எனப்படும் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் அமைப்பின் தலைவர் வாசுதேவன் ஏராளமான தரவுகளோடு சிறப்புரை ஆற்றினார். என்டர்பிரனர், தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா யாருக்கா தெரியுமா? தொழில் முனைவோர் யாருன்னு? தனது தொழில் சார்ந்த கனவுகளை நனவாக்குபவர் தொழில் முனைவோர். அப்போ மற்றவங்க எல்லாம்
மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க கனவை நனவாக்கிறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வேலை பண்ணவங்களை தப்பாக இருக்கிறதுக்காக சொல்லலை. தொழில் முனைவோருக்கு தொழில் சார்ந்த கனவு ஒன்று இருக்கு. அந்த கனவை அவங்க நினைவேற்றத்துக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தொழில் முனைவோர். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு, அது சந்தர்ப்பமாக இருக்கலாம், இல்லை கால சூழ்நிலை, நம்ம சுற்றி நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ், ஒரு புது சாஃப்ட்வேர் வருது, இல்லை நான் பழைய தான் யூஸ் பண்ணுவேன், இது எனக்கு வேண்டாம், அப்படி இல்லை. அதில் என்ன நல்லது இருக்கோ தேவை என்ற அடிப்படையில் அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. இது SRM குழும நிறுவனங்களின் மனிதவளத்துறை தலைவர் டி பாலசுப்ரமணிய ராஜா மனிதவள மேலாண்மை ரகசியங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தயக்கம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்ககிட்ட பேசலாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய தயக்கங்கள் இருக்கு. அதுதான் முதல்ல நீங்க உடைக்கணும். ஸோ நீங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்வாங்க. அடிப்படையில் மனிதர்கள் எல்லாமே இன்ட்ரோவர்ட்டு தான். அதாவது நம்ம தனியா இருக்கணும், யாருமே நம்மகிட்ட பேசக்கூடாது, நம்மளாம் ஓரமா உட்காந்துட்டு ஏதோ ஒரு சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம எல்லாருமே. ஆனா பிசினஸோட முதல் அடிப்படையே நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா வெளியில நீங்க உங்களை மீறி வெளியில எல்லாத்தையும் பேசணும். ஓகே. தென்காசியைச் சேர்ந்த பிஃபார்ம் மற்றும் ஒன் கிளிக் சொல்யூஷன்ஸ் நிறுவன உரிமையாளர் பி வேல்குமார் தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் அடிப்படையிலான மதிப்புக்கூட்டு பொருள்கள் தயாரிப்பில் உள்ள வியாபார வாய்ப்புகளை விளக்கி பேசினார். எல்லாருடைய அடிப்படை தேவை உணவு. இந்த உணவு உற்பத்தி பண்றதுல பெரும்பங்கு தேனீக்களுக்கு இருக்கு. ஸோ தேனீக்கள் இல்லை அப்படின்னா உலகம் இல்லை. உலகம் இயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் தேனீக்கள். பிற்பகல் அமர்வில் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் மூத்த ஆலோசகர் வி சந்திரசேகரன் தொழில் முனைவோரின் மன அழுத்தத்தை சமாளிக்கும் முறைகள் குறித்து விளக்கி உரையாற்றினார். பிஸ்னஸ் பணம் வாங்கின பணத்தை ஆல் ஓனர்ஸ் பணம் ப்ராஃபிட் பணத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. யூ ரீஇன்வெஸ்ட் இன் தி பிஸ்னஸ். 5 வருஷம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு எம்ப்ளாயாக தான் நீங்கள் இருக்கணும். மாதம் சம்பளம் தான் எடுத்துக்கணும். பணம் இந்த மாதம் மோட்டார் சைக்கிள் வாங்கிடுறேன், அடுத்த வருஷம் பில்டிங் ஃப்ளாட் வாங்கிடுறேன் அப்படின்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணவே முடியாது. அது மாதிரி பிஸ்னஸ் பணத்தை யூ ஹேவ் டு ரொட்டேட் இந்த பிஸ்னஸ் ஒன்லி. அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பணமும் உங்கள் பணமாக இருக்கும். சென்னை வாட்டர் கேலரி இந்தியா நிறுவன நிர்வாக இயக்குனர் ஆர் விக்ரம் மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவத்தை விளக்கி உரையாற்றினார். நம்ம இந்த மழை தண்ணி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து மைக்ரேட் ஆகி வரும்போது தான் நம்ம கிணறுகள் தோணும். இன்னைக்கு அதை ஆழ்துளை கிணறுகளா நம்ம மாத்தி அதுல இருந்து தண்ணி எடுத்து அதை நம்ம ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஊடக பிரிவு ஆலோசகர் எஸ் பிரசன்னா இணையவழி சந்தைப்படுத்துதலை விரிவாக எடுத்துரைத்தார். நம்மளுடைய பிசினஸ்ல முதல்ல இந்த சோஷியல் மீடியாவை எப்படி இன்டெகிரேட் பண்றது, நம்பர் 1. இந்த டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ, இந்த 4 பிளாட்ஃபார்ம் சுத்தி தான் எல்லாமே இருக்கு. திங்க் அண்ட் வின் கரியர் ஸ்கில்ஸ் அகாடமி நிறுவனர் KCM திருமாலன் சரவணன் ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகளை விரிவாக எடுத்துரைத்தார். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 134 ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு உலக மார்க்கெட்ல. இப்போ நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்துருச்சு. யூரோப் மிகப்பெரிய மார்க்கெட் இப்போ நமக்கு. குறிப்பா தமிழகத்திலிருந்து பல பொருட்கள் கேட்கறாங்க. முன்னாள் அரசுத்துறை உயர் அலுவலரும் தி ஆரிவா MS இன்டர்நேஷனல் நிறுவன தலைவருமான டாக்டர் சுப்பிரமணியன் முருகேசன் இந்திய பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் குறுந்தொழில்களின் பங்களிப்பு குறித்து விளக்கினார். நம்மளுடைய ஆட்டிடியூட் சரியா இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. இந்த நான்கிற அகந்தை இருந்தால் எங்கேயுமே நம்ம சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. எங்கே நம்ம கேப் ஆயிடுச்சுன்னு பார்க்கும் பொழுது நாம் இழந்து போன குடிசை தொழில தாங்க இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை காக்கும் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்தியா எங்கே வாழுதுன்னா குடிசை தொழில் தான் வாழுது, வேற எதுலையும் வாழல. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தங்களுக்குள் புதிய தொடர்புகளை உருவாக்கி கொண்டதுடன் நிபுணர்களின் உரைகள் மூலம் பயனுள்ள தகவல்களையும் பெற்றுக் கொண்டனர். தங்கள் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைந்தது என்று பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த புதிய தலைமுறை டீம் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இங்கே எனக்கு வாய்ப்பு அளித்த புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் நான் புதிய தலைமுறையை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறேன். அவங்க எனக்கு வழிகாட்டுதல் காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்ரீசா இயற்கை மூலிகள் பேரில் ஊதுவத்தி சாம்பிராணி நண்பரோடு சேர்ந்து கரித்தூள் கெமிக்கல் இல்லாத விஷயங்களா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புதிய தலைமுறை மற்றும் SRMக்கு என்ன பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய லெவலில் எடுத்து சொல்வதற்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குன்னு நான் இன்னைக்கு நம்பினேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இது மாதிரி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வீடு கட்டும் போது ஆகட்டும், நம்ம அதை பிளான் மைண்டில் வச்சுக்கிட்டு
அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். வெளியில் எடுத்துமா எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து நிறைய புத்தகத்தினுடைய அறிவை கேள்வி அறிவியாக எடுத்துன்னு போகிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி பேசின எல்லாருக்குமே என்னுடைய கிராட்டிடியூட் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதெல்லாம் சொல்லி இன்க்ளூடிங் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக சொல்ல முடியல, மேடம் சொல்லிட்டாங்க. இது நடத்துறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வேணும். எல்லாமே சிறப்பாக நடத்தின பிடிஎஃப் அண்ட் என்டையர் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மன்றத்தில் புதிதாக இணைந்தவர்கள் மற்றும் அரங்குகள் அமைத்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பங்கேற்பாளர்கள் பலரும் அடுத்த கண்காட்சியில் அரங்குகள் அமைக்க இப்போதே பதிவு செய்து கொண்டனர். நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாமல் போனவர்கள் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சியில் அனைத்து நிபுணர்களின் உரைகளையும் முழுமையாக காணலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6,17,000. இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.